ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் ரசம். இது பொள்ளாச்சி சைடில் ரொம்ப ஃபேமஸான ரசம். இதை எப்படி பண்ணலான்னு சட்டுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே. ரசம் செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4-5 பல்லு பூண்டு, இதை நம்ம நல்லா இடிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக இடித்து எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 தக்காளியை 4 வெட்டி வச்சுருக்கேன். 4 நாளாக வெட்டி வச்சுருக்கேன். இதை நல்லா பிசைஞ்சுக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் புளி, இந்த அளவுக்கு இதையும் கூட சேர்த்து ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது 1 கப் தேங்காய் துருவினதை எடுத்து வச்சுருக்கேன். இதை 2 பாலாக எடுத்துக்கோங்க. இப்படி 2 பாலாக எடுத்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி புளி, அது கூட 2வதாக எடுத்த பாலை ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, மல்லி இலை, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சாச்சு. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் எண்ணெய், கடுகு ஒன்று போட்டுக்கலாம். அது வெடிச்சதும் கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அது உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி போகிற அளவுக்கு வதங்கினோம்ல நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல, இது உள்ள சேர்த்துக்கலாம். இது கருகிராமல் சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக வறுத்ததும் கரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதி வந்துடட்டும். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் முதல்ல எடுத்து வச்சு இந்த தேங்காய் பாலை உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம எடுத்து வச்சு தேங்காய் பாலே போதும். லைட்டாக கொதி வரும்போதே ஆஃப் பண்ணிடணும். ரசத்தை எப்போவுமே கொதிக்க விடக்கூடாது. ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.